கால் ஊன்ற விடமாட்டோம் என்று தமிழ் மக்கள் எழ வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியையும் RSS அமைப்பையும் நிராகரிக்க வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து வருகிற ஒரு கட்சி அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அதிமுக. இது நியாயம்தானா? அதிமுகவை சார்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். இது தமிழ் மக்களுக்கு இழைக்கிற துரோகம் அல்லவா? தமிழ்நாட்டுக்கு இழைக்கிற துரோகம் அல்லவா? ஒரு மதவெறி ஃபாசிஸ்ட் கட்சியோடு அதிமுக அணி சேரலாமா? அதனால்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், திமுக தலைமையிலான அணியின் சார்பில் நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபியோடு யார் கைகோர்த்து நின்றாலும் அனைவரும் முறியடிக்கப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற வேண்டும். திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில் போற்றப்படுகிற ஒரு முதலமைச்சர். பல மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு செயல்படுகிற, தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டு தமிழ்நாட்டை முன்னேற்றத்தில் கொண்டு போகிற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் என்று, ஒரு மாடல் சீஃப் மினிஸ்டர் என்று, ஒரு முன்மாதிரி முதலமைச்சர் என்று ஸ்டாலின் போற்றப்படுகிறார். நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் என்றாலும் அகில இந்திய அளவில் இன்றைக்கு கொள்கைகளை உருவாக்குவதில் முன்னணியில் நிற்கிற ஒரு முதலமைச்சர். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியா கூட்டணி என்று ஒன்று அமைந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி என்று. இந்த இந்தியா கூட்டணி எப்படி அமைந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த இந்தியா கூட்டணி தொடங்கப்பட்ட இடம் பீகார் மாநிலம் பட்னா. அந்த பட்னா கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்றார். அதே போல பல்வேறு மாநிலங்களிலிருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் நான் பங்கு பெற்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் பங்கு பெற்றேன். அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் இனிய தோழர் சீதாராம் யெச்சூரியும் இருந்தார். நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவிற்கான ஒரு பொது பிரகடனத்தை அறிவித்தோம். அந்த பொது பிரகடனம் என்னவென்றால், தேஷ் பச்சாவ் பிஜேபி ஹட்டாவ். அதாவது தேஷ் பச்சாவ் பிஜேபி ஹட்டாவ், நாட்டை காப்பாற்றுவோம், பிஜேபியை வீழ்த்துவோம், அகற்றுவோம் அதிகாரத்தில் என்று. அப்படி தொடங்கப்பட்ட அணிதான். அதில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. அதற்கு பின்னர் இந்த இந்தியா என்ற பெயர் பெங்களூரில் நடைபெற்ற 2வது கூட்டத்தில் நடைபெற்றது. அந்த இந்தியா என்ற பெயர் வருவதற்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் முக்கிய காரணமாக இருந்தவர். இன்றைக்கு இந்திய நாட்டில் பல சவால்கள் எழுந்திருக்கின்றன. நாளைக்கு மறுநாள் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தில் பெண்கள் இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனையாக விவாதிக்கப்படுகிறது. ரிசர்வேஷன் டு விமன் என்ற சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது பாராளுமன்றத்தின் மாநிலங்களவையில் நான் உறுப்பினர். அந்த சட்டம் நீண்ட விவாதத்திற்கு பிறகு நள்ளிரவில் ராஜ்யசபாவில் அது நிறைவேற்றப்பட்டது. தொகுதிகளை எண்ணிக்கை அடிப்படையில் தீர்மானிப்பதற்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அந்த முயற்சி என்னவென்றால் டீலிமிட்டேஷன் என்று சொல்வார்கள். அதாவது தொகுதிகள் மறுசீராய்வு என்று சொல்வார்கள். இப்படி செய்கிற பொழுது பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற இந்தியாவில்
மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளை தீர்மானிக்கிற பொழுது there should be a balance, there should be a proportion among the states. அதை எப்படி செய்வது என்ற கேள்வி வருகிறது. இதை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் மிக பகிரங்கமாக கண்டனம் செய்தார். இன்றைக்கு தமிழ்நாடோ அல்லது தென் மாநிலங்களோ பாதிக்கப்படும் என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடுகிற முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்று பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார். ஏன் இந்த அவசரம்? ஏன் இந்த அவசரம்? இங்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிய வேண்டும், மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிய வேண்டும். தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை ஏன் கூட்ட வேண்டும்? இப்படிப்பட்ட முக்கியமான பிரச்சனையை பாராளுமன்றத்தில் விவாதிப்போம் என்று தேர்தல் காலத்தில் அவசர கோலத்தில் பாராளுமன்ற கூட்டத்தை இன்றைக்கு கூட்டுவது சரியல்ல என்று குறிப்பிட்டோம். ஆனாலும் பாராளுமன்றம் கூடுகிறது. எனவேதான் இன்றைக்கு அகில இந்திய அளவில் பல்வேறு சவால்கள் எழுந்திருக்கிற நேரத்தில் அவற்றை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் மிக்க முதல்வராக திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதனால்தான் இந்த அணி அறிவித்திருக்கிறது, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று அறிவித்திருக்கிறோம். எனவே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த அணி வெற்றி பெற வேண்டும். இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், தலைவர், போராளி, புரட்சியாளர் திரு சுந்தரராஜ் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவது கூடாது. அந்த கட்சியோடு யார் அணி சேர்ந்தாலும், அது எடப்பாடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அவர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். அதான் நான் வேண்டிக் கொள்வது. தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுவோம், நம்முடைய தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுவோம். இந்த தமிழ்நாடு பெரியாரை ஈன்றெடுத்த மண், ஜீவானந்தத்தையும் பி ராமமூர்த்தியையும் ஈன்றெடுத்த மண். இந்த மண்ணில் சிங்காரவேலர் பிறந்து பல்வேறு தத்துவ ஞானங்களை சொன்ன மகத்தான மண் இந்த சென்னை மாநகரம், தமிழ்நாடு. இந்த மண்ணில் மதவெறி பிடித்த பாசிஸ்ட் பிற்போக்கு சக்திகள் நுழைவதற்கு நாம் அனுமதிப்பது கூடாது. எனவே இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதனோடு அணி சேருகிற எவராக இருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணி வெற்றி பெற வேண்டும். திரு ஸ்டாலின் தலைமையில் நல்லாட்சி அமைய வேண்டும், அது தொடர வேண்டும். அந்த நல்லாட்சி, அமைந்திருக்கிற நல்லாட்சி தொடர வேண்டும். இதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் வைக்கிற வேண்டுகோள். இந்த தொகுதியில் சிபிஎம் தோழர் வேட்பாளர் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தின் சட்டமன்றமானாலும் சரி, நாடாளுமன்றமானாலும் சரி, இடதுசாரிகள் இடம்பெற வேண்டும். இடதுசாரிகளின் குரல் என்பது உழைக்கக்கூடிய மக்களுடைய குரல், பாடுபடுகிற பாட்டாளி மக்களுடைய குரல், சுரண்டப்படுகிற மக்களுடைய குரல், ஒடுக்கப்படுகிற மக்களினுடைய குரல். அந்த குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். ஆனால் தான் இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அணியினுடைய சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நான் முதலமைச்சர் தொகுதியில் பேசினேன், கொளத்தூரில். இன்றைய தினம் துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுக்காக சேப்பாக்கம் தொகுதியில் நான் உரையாற்றினேன். இன்றைக்கு நாம் ஒரு ஒற்றுமையோடு ஓர் அணியாக செயல்பட வேண்டும். இது ஒரு கொள்கை அணி. சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பன்முகத்தன்மை கொண்ட இந்திய கலாச்சாரம், இவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்கான ஒரு கொள்கை அணி இன்றைக்கு உண்டு என்றால் அது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் முற்போக்கு அணிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் தமிழ் மக்கள் இந்த அணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நான் பல இடங்களுக்கு போகிறேன். டெல்லியிலேயே
பல அரசியல் வல்லுநர்களோடு நான் உரையாடுகிறேன். அவர்களுடைய கருத்து என்ன, அவர்களுடைய மதிப்பு என்ன என்று நான் கேட்கிறேன். அவர்களெல்லாம் எனக்கு சொல்லுவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு திமுக தலைமையிலான அணி என்று சொல்லுகிற பொழுது இங்கே இடதுசாரி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். தமிழ்நாடு என்பது இன்றைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ வேண்டும். இதை நான் சொல்லிதான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது இல்லை. தமிழ்நாடு அதற்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. தமிழ்நாடு சமூக நீதிக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். சமத்துவத்திற்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன மாநிலம் இந்த தமிழ்நாடு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன மாநிலம் இந்த தமிழ் மண். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வேட்கையை வெளிப்படுத்திய மண் இந்த தமிழ் மண். எனவே தமிழ்நாடு தழைக்க வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பெற்று ஒரு கௌரவமான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பிற்போக்கு கொள்கைகளை பேசுகிற, மதவெறி அரசியலை பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியும் அதனோடு அணி சேர்கிற யாரும் இங்கே வெற்றி பெறுவது கூடாது. அவர்களை முறியடித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவர்களுக்கு மகத்தான வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும். திரு ஸ்டாலின் முதல்வராக தொடர வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக இந்த அணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், போராளி, புரட்சியாளர், இங்கே ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக வாழ்ந்தவர், இந்த மண்ணோடு இரண்டர கலந்து, மக்களோடு இரண்டர கலந்து, அவர்களுடைய சுக துக்கங்களிலெல்லாம் பங்கு பெற்று மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு நல்ல செயல் வீரர், போராளி தோழர் சுந்தரராஜன் அவர்களுக்கு நீங்கள் அறிவாள் சுத்தியல் நட்சத்திரத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.